ரஃபேல் விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். நியூஸ் 7 தமிழின் உள்ளீட்டு பிரிவு இணை ஆசிரியர் தியாகச்செம்மலுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இவ்வாறு கூறியுள்ளார். ரஃபேல் ஊழல் யார் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதமரையே நேரடியாக குற்றம் சாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. பிரதமர் நேரடியாக பிரெஞ்சு அதிபர் அவரிடம் பேசி அனில் அம்பானி அவர்களுக்கு நீங்கள் இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அவர் நேரடியாக சொல்லியிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு பிரதமரையே நேரடியாக கை காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனால் அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதை தாண்டி இன்னைக்கு பல பேர் கடன் வாங்கிவிட்டு கட்டாமல் இன்னைக்கு வங்கிகளை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருக்கக்கூடிய ரகுராம் ராஜன் அவர்கள் ஒரு லிஸ்ட் அனுப்பியிருக்காங்க பிரதமர் அலுவலகத்திற்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் அதன் மேல் இதுவரை எடுக்கப்படவே இல்லை. தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி நியூஸ் 7 தமிழின் உள்ளீட்டு பிரிவு இணை ஆசிரியர் தியாகச்செம்மலுக்கு அளித்த முழுமையான பேட்டி இன்று இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பாகிறது.